ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஹோசூர் பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பரான வைல்ட் லைஃப் ரிசர்வை பற்றி பார்க்க போகிறோம். ஹோசூர்லேருந்து இந்த ரிசர்வ் வெறும் 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்தோட பேர் ஐயூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது நார்த் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வரும். வைல்ட் லைஃப் ரிசர்வ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது பந்திப்பூர், முதுமலை, நாகர்ஹோலே தான். சவுத் இந்தியாவில் நிறையா பேருக்கு ஐயூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பற்றி தெரியாது. வைல்ட் லைஃப் டூரிசத்துக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு டெஸ்டினேஷன் இது. இங்கே நீங்கள் டைகரை தவிர மீதி எல்லா அனிமல்ஸையும் பார்க்கலாம். இங்கே நீங்கள் சிறுத்தை, யானை, கரடி, மான், காட்டு மாடு, நரி எல்லாம் பார்க்கலாம். இங்கே ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்கு தங்குறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. பெங்களூர்லேருந்து வெறும் 2 மணி நேரத்தில் இந்த ஐயூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்க்கு போயிடலாம். நாங்கள் பெங்களூர்லேருந்து 1 மணிக்கு கிளம்பணும். போகிற வழியில் நாங்கள் கொண்டு போன லஞ்சை சாப்பிட்டோம். மூன்று மணிக்கு நாங்கள் ஈகோ டூரிசம் பார்க்கை ரீச் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேலரிக்கு போனோம். இந்த கேலரியில் இந்த ரிசர்வில் இருக்க அனிமல்ஸோட ஃபோட்டோ இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோலாம் கீழே விழுந்து கிடந்துச்சு. இங்கே ஒரு பார்க் இருக்குது. இங்கு நீங்கள் பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் இங்கே 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஈகோ டூரிசம் பார்க்குக்கு போகாமல் டைரெக்டாக நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளேயும் போகலாம். நாங்கள் 1/2 அன் ஹவர் அந்த பார்க்கை சுற்றிட்டு ஃபாரஸ்ட்க்கு போனோம். நீங்கள் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் உங்களோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆக முடியும். தூரத்தில் எதாவது இருந்தால் கூட இங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். நல்லா விட்டுப்பார் காரை நினச்சிட்டு நம்ம மே 1 வீக் நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம். நாங்கள் போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிருக்கு. அதனால் இங்கே வைல்ட் அனிமல்ஸோட மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லேக் இருக்குது. எங்கள் அப்பா சாயங்காலம் கண்டிப்பாக வைல்ட் அனிமல்ஸ் இங்கே தண்ணி குடிக்க வரோன்னு சொல்லிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு எங்களை இந்த லேக்குக்கு கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணோம். அப்போது ஒரு டஸ்கர் மெதுவாக காட்டுக்குள்ளேருந்து தண்ணி குடிக்க வந்தது. ரெகுலர் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அங்கே வரும்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியலையா? தெரியுது எனக்கு. இங்கே இருக்கு கேமரா ஒன்றும் தெரியலடா. தெரியுதுப்பா. தெரியுதா? இங்கே வந்துச்சு தெரியா? எங்கள் அப்பா ஏன் ஈவினிங் இந்த இடத்துக்கு போகணுன்னு சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக வைல்ட் அனிமல்ஸ் இந்த லேக்குக்கு தண்ணி குடிக்க வரும். வெயிட் பண்ணதுனால நாங்கள் இந்த யானையை பார்த்தோம். டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் நீங்கள் இந்த லேக்கில் நிறையா வைல்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். ஈவினிங் 5 o'clockலேருந்து 6:30 வரைக்கும் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிங்கன்னா 100% வைல்ட் அனிமல்ஸை பார்க்கலாம்.
மார்னிங் 6 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் இந்த ரிசர்வில் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் அடுத்த சைடில் இருந்து ஒரு யானை கூட்டம் அந்த லேக்கில் தண்ணி குடிக்க இறங்குச்சு. நானும் என்னோட அண்ணனும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். ஆறு இதோ வருது. இன்னும் இருக்கு உள்ள. ஒரு குட்டி நான் பெருசு. எப்படி குடிக்க போறேன்? நீங்கள் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக பைசனை பார்க்கலாம். ரோட்டில் இருந்து இந்த லேக் ரொம்ப பள்ளத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கேருந்து வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குறது ரொம்ப சேஃப். அந்த யானை கூட்டத்தை பார்த்த உடனே கொஞ்சம் கூட்டம் அங்கே கூடிருச்சு. அடுத்த சைடு இன்னொரு யானை கூட்டம் இருந்தது. இந்த வீடியோ என்னோட அண்ணன் அவனோட கெனான் கேமராவில் எடுத்தது. பாய் பாய். நல்லா இருக்கு கிளாரிட்டி ஒன்னோடதுலாம் சூப்பர். கல்பனா அங்கே வா. தண்ணி குடிக்கும். இது ஒன்றும் தெரியாது. 7 மணிக்கு மேலே கூட்டம் கூட்டமாக யானை அந்த தண்ணியில் இறங்குச்சு. எங்ககிட்ட நைட் விஷன் கேமரா இல்லாதனால எங்களால் சரியாக இந்த வீடியோவை கேப்சர் பண்ண முடியல. இந்த லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெஸ்ட் ஹவுஸ் உங்களால் ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. நீங்கள் ஃபோன் பண்ணி இங்கே இருக்க ரூமை புக் பண்ணிக்கலாம். அந்த காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தண்ணிக்குள்ள இறங்கிடுச்சு. மாமா தாங்கம்மா, நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன். உங்ககிட்ட தான் வருது. நான் எடுத்துட்டேம்மா, தாங்கம்மா. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் அப்பா யானை வருது. அம்மா அப்பவே சொன்னாங்க அங்கே ஒரு யானை நின்றுட்டு இருக்குன்னு. அப்பா கேட்கவே இல்லை.